Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful and Aariwork videos பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ட்ரேசிங் பேப்பரோ ட்ரேசிங் பவுடரோ எதுவுமே தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்கும். சரி, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இதோட லென்த் பாருங்கள். நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லென்த் வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஸோ மடிப்பு இல்லை தையலுக்காக நான் கொஞ்சம் வந்து மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 5 இன்ச் நம்ம ஸ்லீவோட ஹைட்டு வேணும்னா நீங்கள் இதை ஃபுல் ஸ்லீவில் கூட பண்ணலாம். எல்போ ஸ்லீவில் கூட நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த 5 இன்ச் நம்ம ஸ்லீவ் ஹைட்டு ஓகேவா, அதில் பாதி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் கரெக்டாக. ஸோ அந்த 2.5 இன்ச் மிடில் பாயிண்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்போ ஸ்லீவ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் வந்து திலகம் ஷேப்பில் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து புட்டா ஒர்க் தான் பண்ண போகிறோம் திலகம் ஷேப்பில். அதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஸ்டோனை ஒட்டிடுறேன். ஸ்டோன் வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாரீக்கு மேட்சிங்காக அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3mm வந்து கோல்டு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சில் இருக்கிறப்போ நம்ம வந்து நீடில் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம இதை லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த திலகம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பீட் ஒர்க் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் மேலவே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும் ஓகேவா. ஒரு பீட் நான் மிடில் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் வந்து நான் க்ராஸ் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேப், அந்த திலகமோட ஷேப் வந்து த்ரூ அவுட் நம்ம அந்த புட்டா ஒர்க் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சில பீட் வந்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஒட்டி இருக்கும். அதை வந்து உங்களால் வந்து அதை செப்பரேட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து அதை பிரேக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே வந்து 2 பீட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஓகேவா. ஃபைனலாக அந்த டிப் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு அங்கே வந்து எண்ட் நாட் போட்டுடணும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த டிப்பில் பாருங்கள், ஒரு பீட் நான் வந்து எக்ஸ்ட்ரா மேலே கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கு, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சுகர் பீடையும் இதே மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தான் வந்து அயன் நீடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அயன் நீடில்லே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட காஸ்ட் கூட வந்து 15 ருபீஸோ 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் ரேஞ்சும். ஸோ காஸ்ட்டும் வந்து கம்மி தான். இப்போ நான் வந்து சுகர் பீடை வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பயுமே சுகர் பீடை வந்து 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வேணும், நான் எங்கே வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் வந்து ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பேசிக் மெட்டீரியல் வேணும், ஆரி ஒர்க் பிகினர் கிட் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 3mm பீடை வந்து அகெயின் அதே மாதிரி அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் மேலே ஒரு பீட் எக்ஸ்ட்ரா தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கர்வுக்கு கொண்டு வரேன். ஸோ இதே மாதிரி எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பீட் வந்து மேலே தூக்கி வந்து பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வந்து சுகர் பீடு. ஸோ இது ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து எல்லாமே பேசிக்காக எல்லோரும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போடுற மாதிரி வந்து டிசைன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் வந்து நான் 3mm பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 3mm பீட் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் 4mm பீட் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனு. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து திலகம் சுற்றி வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐ ஸ்டோனை ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட் அதை சுற்றி ஓட்டணும்ல, ஸோ அதுக்கு ஃபுல்லாத்துக்குமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாத்துக்கும் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நான் ரைட் சைட் கார்னரில் வந்து கார்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் எடுத்து ஒட்டுறதுக்கு ஹேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ க்ளூ சிலது வந்து நம்ம கையில் பட்டுடுச்சுன்னா அது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ ஃபேப்ரிக்லேயும் பட்டுடும். அது ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ ஃபுல்லாக நான் வந்து எப்படி ஒட்டியிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டுறேன். கொஞ்சம் அந்த கர்வ் வர டைமில் அந்த கர்வில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து மாற்றிடணும். அந்த மாதிரி ஒட்டுங்க. ஸோ ஃபைனலாக இந்த டிப்பில் பாருங்கள், இந்த மிடில் வந்து கரெக்டாக நேராக ஒட்டிடணும் ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் க்ராஸாக ஒட்டியிருக்கேன். ஸோ இதே ப்ராசஸில் இந்த சைட்லேயும் நீங்கள் நெக்ஸ்ட் சைட்லேயும் ஒட்டிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அகெயின் வந்து இப்போ அந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீடை சுற்றி நம்ம ஸ்டோன் வந்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வராது, கொஞ்சம் க்ராஸ் ஆகி அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஆரி ஒர்க் வரலை, நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாமே வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 3mm பீட் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு பீட் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வரும். கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபைனலாக ஒரு லைன் சுகர் பீட் விட்டுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அந்த டிப்பில் வந்து ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நான் ஐ ஷேப் திலகம் ஸ்டோன் தான் அங்கே ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோனை வந்து ஒட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அந்த டிப்பு அந்த மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஒட்டி விடுங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட டிசைன் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ட்ரை ஆகிற கேப்பில் நம்ம வந்து இந்த திலகமில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டோன் இங்கே ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 4mm பீட் எடுத்திருக்கேன். எப்பயுமே நான் சொல்கிறது ரிப்பீட்டடாக பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு 4mm பீடாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். 4mm பீடில் வந்து சில பீட்ஸ் வந்து 3mm 4mmலாம் 2 பீடு ஒட்டி இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா, உங்களால் வந்து அதை ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சால் செப்பரேட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த 2 பீடையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது எதுவும் டேமேஜ் எல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து ரிங்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த பீட்ஸ் வந்து தூக்கிட்டுலாம் இருக்காது, அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது ரெண்டும் ஒட்டிகிட்ருக்குல்ல, ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டாவே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டிப் நம்ம இப்போ இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுருங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே எண்ட் நாட் போட்டுருவேன். அப்போ தான் வந்து நான் எதனா ஒரு பீட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுனா கூட எல்லா லைனும் ரிமூவ் ஆகாது, அந்த ஒரு லைன் மட்டும் ரிமூவ் ஆகி விட்டுரும். அதனால தான் இப்போ இங்கே பாருங்கள், நான் எண்ட் நாட் போட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் த்ரெட் எனக்கு வந்து மேலே தெரியுது. அப்படின்னா இன்னொரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளவே இன்னொரு எண்ட் நாட் போட்டு அந்த த்ரெட்டை வந்து கீழே இழுத்து விட்டுருங்க. சரியா? சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, அது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 2 பீட் விட்டுட்டு அதை தள்ளி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னொரு லைனு. ஸோ இதுக்கும் அகெயின் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அகெயின் இன்னும் 2 பீட் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல 2 பீட் விட்டுட்டு, அதே மாதிரி 2 பீட் விட்டுட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு குட்டி ஸ்டிச் எடுத்து இப்போ இந்த த்ரெட்டை இழுத்துட்டு பின்னாடி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த பீட்க்கு பின்னாடி டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீட், அகெயின் த்ரெட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்குறேன். பாருங்கள், அகெயின் லாங்காக ஒரு ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ அகெயின் ஒரு 4mm பீட் சுகர் பீட் விடுறேன். அந்த லென்த்தாக செயினை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துருங்க. லென்த்தாக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி க்ராஸாக நீங்கள் கொடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த த்ரெட்டை வந்து இப்படி பின்னாடி எடுக்கிறப்போ நீங்கள் வந்து கோல்டு யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கோல்டு த்ரெட்டு தெரியும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சேம் கிளாத்தோட கலர்லேயே வந்து சீவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ நம்ம அந்த த்ரெட்டே தெரியல பாருங்கள். நம்ம அங்கே பின்னாடி அந்த த்ரெட்டை லென்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணதே தெரியாது. ஸோ அதுக்காக இதுக்கு வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக அது முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டிப்பிலேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஸ்டோன் ஒர்க் நம்ம கொடுத்தாலும் டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ஸ்டோனை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறமா வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து எனக்கு முடிஞ்சிடுதா,
இருந்தாலும் ஒரு பீடை வந்து நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ லென்த்தாக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு சுகர் பீட் 3 mm பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு த்ரெட்டு இங்கே வந்து சுகர் பீட் 3 mm பீடை ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அந்த மிடில், ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்கும் பண்ணோம்ல, அதே மாதிரி மிடில் வந்து ஒரு 3 mm பீட் சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே வந்து அந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் கீழே அந்த திலகம் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணேன்னா, நீங்கள் ஒரு 3/4 inch நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இடுக்கமாக இருக்காது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த புட்டா ஒர்க்லாம் நான் ஃபுல்லாக அங்கங்கே கொடுத்துருக்கேன். இது இன்னும் கிராண்டான ஒரு லுக் கொடுத்தது. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் 4 mm பீட் ஸ்டோன் செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பேசிக் தானே, அதனால் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ இந்த புட்டா ஒர்க் நம்ம இங்கே கொடுத்ததால இன்னும் அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் நான் இப்போ மேலே இங்கே கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஸ்லீவ் சுற்றி வந்து கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே ரிச்சான ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுத்தது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1300 1500 அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட பேக் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக கொடுத்துருந்தேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.